அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போகணும்னா வண்டியில பல மணி நேரமா தான் அங்க போகணும். வாரத்துக்கு ஒரு தடவை சந்தையில இருந்து காய்கறி வண்டி வரும். அந்த வண்டியில தான் எல்லாரும் காய்கறி வாங்கணும். அந்த வண்டி மட்டும் வரல, அந்த வாரம் முழுக்க அவங்க கஞ்சியை தான் குடிக்கணும். அன்னைக்கு மதிய நேரம் சூரியன் சரியா ஆகாயத்துல உச்சியில இருந்தான். அந்த ஊரு கிணத்தடியில அந்த ஊர் பொம்பளைங்க எல்லாரும் தண்ணி எடுக்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி குடத்தை கொண்டு வந்து திட்டில வச்சு வேர்வையை தொடச்சுக்கிட்டு தூரமா இருக்கிற மண் ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ கௌரி லக்ஷ்மி பக்கத்துல தான் இருந்தா. என்ன லக்ஷ்மி, மண் ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க? யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? வேற யாருக்காக? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சந்தையில இருந்து காய்கறி வண்டி வரணுமே. மதிய நேரமும் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கு வண்டி வரல. என் வீட்டுக்கார வயல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளார எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா வண்டி இன்னும் வரலையே. அடியே பைத்தியக்காரி, அந்த வண்டிக்காரன் எங்க வரப்போறான் இந்த வெயில்ல? போன வாரமும் அவன் வரல. எல்லாம் நம்ம தலையெடுத்து அந்த பட்டணத்துக்காரங்களோட தயவுல தான் நாம வாழ வேண்டி இருக்கு. அவங்க கொண்டு வந்தா சாப்பிடணும், இல்லைன்னா பட்னியா கிடைக்கணும். பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த ரங்கம்மாவுக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ற குணம் அதிகம். ஏம்மா கௌரி, நம்ம தலையெடுத்து அவ்வளவுதான். நம்ம ஊர் மண்ணில் சத்து இல்லை, எந்த செடியும் விளைய போகிறதும் இல்லை. அதனால தான் பட்டணத்துலேருந்து வர வண்டிக்காக நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். லக்ஷ்மி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் இன்னைக்கு இல்லை. உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா துவையல் அரைச்சி போடு. லக்ஷ்மி அதை கேட்டு பெருமூச்சு விட்டு, அவ்வளோதாங்கிறியாக்கா? ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். எல்லார் வீட்டு பின்னாடியும் அவ்வளோ இடம் இருக்கு. நம்ம ஊர் முழுக்க கிணத்துல குளத்துல தண்ணி இருக்கு. நாம 4 விதையை போட்டு காய்கறி விளைய வைக்கிறத விட்டுட்டு ஏன் வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? நல்லா யோசிக்கிற மாதிரி தான் பேசுற. ஆனா என்ன பண்றது? இடம் இருந்தா போதுமா? அதோட மண்ணுல சத்து இருக்க வேண்டாமா? அந்த சத்தை நம்ம பூமி எப்போவோ இழந்துருச்சு. வாங்க வாங்க, இருக்கிற பொழப்பையாவது பார்க்கலாம். எல்லாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. லக்ஷ்மி மட்டும் யோசிச்சுக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்தா. அன்னைக்கு மதிய நேரம் சாப்பாட்டு நேரத்துக்கு லக்ஷ்மியோட புருஷனான ராமையா வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தான். சாப்பிட உக்காந்தான். லக்ஷ்மியும் சரி அப்படின்னு தட்டுல சாப்பாடு போட்டான். சாப்பாடு போட்டு பக்கத்துல கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஊறுகாயும் வச்சா. அப்போ ராமையா தட்டை பார்த்தான். அதுல குழம்பு இருக்கல. வருத்தப்பட்டான். ஆனா லக்ஷ்மிய எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனா அவன் முகத்துல இருக்கிற அந்த கஷ்டத்தை லக்ஷ்மி கவனிச்சா. என்னங்க, குழம்பு இல்லைன்னு தட்டை பாக்குறீங்களா? நான் என்ன பண்றது? சந்தையில இருந்து காய்கறி வண்டி வரலையே. ஏங்க, ஒரு யோசனை இருக்கு, நான் அதை சொல்லவா அப்படின்னு கேட்டப்போ, என்ன அது சொல்ல அப்படிங்கிற மாதிரி ராமையா சொன்னான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ இடம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நாம அங்க காய்கறி தோட்டத்தை வளர்த்தா என்ன? நாம ஏன் அந்த வண்டிக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு பதிலாக நாமளே காய்கறியை வளர்க்கலாமே. நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, நானும் கஷ்டப்படுறேன். ராமையா கொஞ்ச நேரம் லக்ஷ்மிய பார்த்தான். அதுக்கப்புறம் வீட்டு தோட்டத்தை பார்த்தான். பாறையும் கல்லுமா இருந்துச்சு அந்த இடம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகமா பார்த்தப்போ, பரவாயில்ல, முயற்சி பண்ணலாம். ஒருவேளை ஏதாவது விளைஞ்சதுன்னா சந்தோஷம் தானே. எதுவுமே விளையலனாலும் கீரையாவது விளையும், அதையாவது நல்லபடியா சமைச்சு சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சான். சரி, உன்னோட விருப்பம், நீ முயற்சி பண்ணு, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு அமைதியா சொல்லி எழுந்திருச்சான். அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி விடிய காலையில எழுந்திருச்சா. கையில ஒரு கடப்பாறையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு வந்தா. அங்க நிறைய முள்பொதருங்க கல்லுங்க இருந்துச்சு. என்ன லக்ஷ்மி, காலையிலே கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டு யுத்தத்துக்கு போற மாதிரி தயாரா இருக்க? என்ன பண்ண போற? கௌரி, நான் யுத்தத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நேத்து தான் நான் சொன்னேன்ல, என் வீட்டு தோட்டத்துல காய்கறி வளர்க்க போறேன்னு. அதுக்கான ஏற்பாடுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த இடத்துக்கு ரங்கம்மாவும் வந்தா. அடியே லக்ஷ்மி, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மண்ணை பாத்தியா எப்படி இருக்குன்னு? இந்த மண்ணுல ஒரு புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது. இதுல காய்கறி செடி எங்க இருந்து வெளியே போகுது? தேவையில்லாம உனக்கு உடம்பு வலி தான் வரப்போகுது. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லக்கா, நான் நம்பிக்கையோட செடி வளரும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வளரலனாலும் பரவாயில்ல, ஏதோ நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த நல்லா சுத்தமா வச்சுக்கிட்ட மாதிரியாவது இருக்கும் இல்லையா? அதான். உன்னோட விருப்பம். உனக்கு இடுப்பு வலி வந்துச்சுன்னா நீ தான் போய் படுத்துக்க போற, பாத்துக்கோ. லக்ஷ்மி அமைதி அவ வேலைய செய்ய ஆரம்பிச்சா. கடப்பாறைய வச்சு அவ தரைய தோண்ட ஆரம்பிச்சா. மண்ணே கல்லு மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை குத்தும் போதும் அவளுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனாலும் சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டா லக்ஷ்மி. அப்பதான் ராமையா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். தோட்டத்து பக்கம் பார்த்தப்போ பரவி இருந்த கல்லுங்க எல்லாமே ஒரு ஓரமா இருந்துச்சு. அதை பார்த்து ராமையா ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக மறுபடியும் வெளியில வந்தான். ஏங்க, வயல்ல வேலை செஞ்சு வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க.
ஆனா ராமையா கேக்கல, கடப்பாரிய எடுத்துக்கிட்டான். லக்ஷ்மியால தோண்டி எடுக்க முடியாத பெரிய பெரிய பாறைகளை ஒரே அடியில தோண்டி எடுத்து தூரமா தூக்கி போட்டுட்டான். அத பார்த்து லக்ஷ்மியோட முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. பாத்தீங்களா, நீங்க தான் என்னோட பலம், அதனாலதான் வேலை சீக்கிரமா முடியுது. நாளைக்கு இந்த மண்ணை பதமாக்கணும். ராமையா சிரிச்சுக்கிட்டே ஒரு மம்முட்டியை எடுத்துட்டு போய் கடப்பார மம்முட்டியை வச்சு அந்த மண்ணெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சான். ஒரு வாரத்துக்கு அப்புறமா பின்னாடி இருக்கிற இடமும் சுத்தமாச்சு. மண்ணு இப்போ நல்ல மெத்து மெத்துன்னு தான் இருந்துச்சு. ஆனா பிரச்சனை இப்பதான் தொடங்குச்சு. லக்ஷ்மி, மண்ணை சரி பண்ணிட்ட, சரி, விதைக்கு என்ன பண்ணுவ, தண்ணிக்கு என்ன பண்ணுவ? ஏற்கனவே கிணத்துல இருக்கிற தண்ணி குடிக்க மட்டும்தானே போதுமானது. எனக்கும் இந்த யோசனை இருந்துச்சுதான். நேத்து எங்க ஊர்ல இருந்து அண்ணன் வந்தானா, அவன்கிட்ட முன்னாடியே விதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கத்திரிக்காய், கொஞ்சம் வெண்டைக்காய், மற்ற விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் தண்ணியா, நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி ஊத்துற தண்ணி, அதுக்கப்புறம் துணி துவச்சி அலசி ஊத்துற வர தண்ணி, அப்புறம் குளிக்கும் போது பாத்ரூம்ல இருந்து வந்த தண்ணி எல்லாம் இங்க வர மாதிரி ஏற்பாடு பண்ண போறேன். அது கேட்டு ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ, யோசனை நல்லா இருக்கு. ஆனா அந்த அழுக்கு தண்ணியில செடி வளருமா? எனக்கு என்னமோ செடி வளராதுன்னு தான் தோணுது. அக்கா, அது அழுக்கு தண்ணியா இருக்கலாம், ஆனா சோப்பு கலக்காத எல்லா தண்ணியும் செடிகளுக்கு நல்லதுதான். பாத்துக்கிட்டே இரு, ஏதாவது அதிசயம் நடக்காத என்ன? லக்ஷ்மி கொண்டு வந்த விதைகளை தூவுனா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ அந்த இடத்துக்கு தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருப்பா. சாயந்தரம் ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் கிணத்துல இருந்து 2 பானை தண்ணியை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு ஊத்துவான். அவன் வார்த்தையால எதுவும் சொல்லலனாலும் அவன் செய்யற உதவி லக்ஷ்மிக்கு மலை மாதிரி பலத்தை கொடுத்துச்சு. ஒரு நாள் காலையில லக்ஷ்மி தோட்டத்துக்கு வந்து பார்த்தப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்த உடனே அவ மனசு முழுக்க சந்தோஷமாயிடுச்சு. மண்ணுக்குள்ள இருந்து மெதுவா சின்ன சின்னதா செடிங்க எல்லாம் வெளியில வந்திருந்துச்சு. அத பார்த்து அவ சந்தோஷமா, கௌரி, கௌரி, இங்க வா, வந்து பாரு. அப்ப கௌரி வேகமா ஓடி வந்தா. என்னாச்சு, பாம்பு ஏதாவது வந்துச்சா? பாம்பு வரல, உயிர் வந்திருக்கு. இங்க பாரு, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, சொரக்காய் கொடி எல்லாமே வந்திருக்கு பாரு. கௌரியும் ஆச்சரியமா, அட உண்மைதான் லக்ஷ்மி, மண்ணுக்கு உசுறு கொடுத்துட்டியே. ரங்கம்மாக்கா பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. சரியா அப்பதான் ரங்கம்மா அந்த பக்கமா வந்து லக்ஷ்மி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என்னடி சந்தோஷமா இருக்கீங்க? ஓ, முளைச்சு வந்திருக்க விதையெல்லாம் முளைச்சு வர்றது முக்கியம் இல்ல, காய் காய்க்கணும், அது வரைக்கும் பார்க்கலாம். நிச்சயமா காய்க்கதான் போகுதுக்கா. மனசு வச்சு வேலையை பார்த்தா மண்ணை கூட பொண்ணாக்கலாம். இப்படியே 2 மாசமும் போச்சு. லக்ஷ்மியோட தோட்டம் இப்போ ஒரு காய்கறி தோட்டமா மாறுச்சு. சொரக்காய் கொடியெல்லாம் பரவி கிடந்துச்சு. கத்திரிக்காய் செடியில தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. வெண்டைக்காய், தக்காளி, இப்படி எல்லா காய்கறிகளும் நிறையாவே இருந்துச்சு. அன்னைக்கு மறுபடியும் செவ்வாய்க்கிழமை. எல்லாருமே பட்டணத்துல இருந்து வர காய்கறி வண்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, பட்டணத்து வண்டி ஊருக்கு வரல. எல்லாரும் அதை பார்த்து கவலைப்பட்டாங்க. ரங்கம்மாவும் வீட்டு வாசல நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. என்ன வாழ்க்கையோ, ஒரு வாரமா வெறும் துவையில அரிசி தான் என் புருஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா வண்டியும் வரலையா? அப்ப கௌரி அங்க வந்து, என்னக்கா ஏதோ புலம்புற மாதிரியே இருக்கு? புலம்புல, ஆளுன்னு போல இருக்கு. பாவம், ஆம்பளைங்க எல்லாரும் வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு தினமும் கஞ்சி துவையிலுமா கொடுக்கறது? அப்பதான் லக்ஷ்மி ஒரு கூடை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. அந்த கூடையில தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், சொரக்காய், இது எல்லாமே இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே பச்சையா சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. ரங்கம்மாக்கா, ஏன் இவ்வளவு கவலைப்படுற? இந்தா காய்கறி இருக்கு, இதை எடுத்துக்கோ. ரங்கம்மா அதை பார்த்து ஆச்சரியமா, இது உன்னோட தோட்டத்துல விளைஞ்சுதா? ஆமாக்கா, கத்திரிக்காய்னா உன் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். என் வீட்டுல இதே மாதிரி நான் நிறைய பறிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு லக்ஷ்மி கூடையை கொடுக்கும் போது கை நடுங்கிக்கிட்டே ரங்கம்மா அந்த கூடையை வாங்கினா. நேத்து வரைக்கும் லக்ஷ்மிய கிண்டல் பண்ண அந்த வாய் இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிச்சுது. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடுமா, என்னத்த நீ பண்ணிட போற பைத்தியக்காரத்தனம் அப்படின்லாம் கிண்டல் பண்ண. ஆனா உண்மையிலேயே இப்ப பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. இந்த காயை பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கு. என்ன காய் இது? நாம எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும்ல. ஆனா இதை நான் மட்டும் செஞ்சதில்ல, என் வீட்டுக்காரர் எனக்கு உதவி செஞ்சதுனாலதான் என்னால செய்ய முடிஞ்சுது. தூரத்துல ராமையாவும் ரங்கம்மாவோட புருஷனும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மாவோட புருஷன் ஆச்சரியமா ராமையாவை பார்க்கும்போது ராமையாவோட முகத்துல ஒரு பெருமை தெரிஞ்சுது. ரங்கம்மாவோட புருஷன் ராமையாவோட தோல்ல கைய போட்டு அவரை பாராட்டினாரு. லக்ஷ்மி, எனக்கு கொஞ்சம் கீரை கொடுக்கறியா? என் பிள்ளைங்க கீரை சாப்பிட்டு இவ்வளவு நாளாச்சு. அட என்ன கௌரி, இது கேட்கணுமா? வா, உனக்கு எல்லா காய்கறியும் கொடுக்கறேன். அன்னைக்கு ஊர்ல ஜனங்க எல்லாருமே லக்ஷ்மியோட தோட்டத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மாவோட வீட்டுல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப சாப்பிட்டுட்டு ரங்கம்மாவோட புருஷன்
கடப்பாரையும் மம்முட்டியையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கிட்ட போனான். ஏங்க, என்ன இது, சாப்பிட்டு ஓய்வெடுக்காம ஏன் தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ ரங்கம்மாவோட புருஷன் எதுவும் சொல்லாம தோட்டத்தை கை காட்டி நாமளும் இதே மாதிரி செய்ய போறோம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். ஆமா, லக்ஷ்மியால முடியும்னா நம்மளாலையும் முடியும்ல. நாளைக்கு காலையில லக்ஷ்மி கிட்ட போய் விதை வாங்கிட்டு வரேன். நீங்க பாறை எல்லாத்தையும் எடுங்க, நான் செடி எல்லாத்தையும் புடுங்குறேன். அடுத்த நாள் ஊர்ல ரொம்ப பெரிய மாற்றம் வந்துச்சு. லக்ஷ்மியோட வீட்டுக்கு முன்னாடி பொம்பளைங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. காய்கறிக்காக இல்ல, காய்கறி விதைக்காக. உங்க எல்லாருக்கும் என்கிட்ட விதை இருக்கு, நான் விதை கொடுக்கறேன். அடுத்த வாரம் நாம வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது. இனிமே யாருமே நமக்கு காய்கறி கொடுக்க வேணாம், நாம எல்லாருக்குமே கொடுக்கலாம். லக்ஷ்மி, உன்னோட தோட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே நானும் அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஒரு வாரத்துல ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு பின்னாடி கடப்பாரியோட இருக்கிறத பார்த்தாங்க. ராமையா மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டிங்களுக்கு உதவி செஞ்சு காலியா இருக்கிற இடத்த தோட்டமா மாத்தினாங்க. இப்படி 6 மாசமும் போச்சு. இப்போ ராமாபுரத்துல எல்லார் வீட்டு வாசல்ல, தோட்டத்துல எங்க பார்த்தாலும் காய்கறி தான். இனி அவங்க பட்டணத்து வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப யாருமே அந்த வண்டிக்காக ரோட்ல போய் நிக்கிறதும் கிடையாது. ஒரு நாள் சாயந்தர நேரம் கௌரி, லக்ஷ்மி, ரங்கம்மா எல்லாரும் கிணத்தடியில இருந்தாங்க. லக்ஷ்மி, உன்னாலதான் நாங்க எல்லாரும் மாறி இருக்கோம். இப்போ எங்க தோட்டத்துல வெளியே காய்கறியை எடுத்து நான் சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நேத்து என் புருஷன் பட்டணத்துக்கு போனப்போ டாக்டர் கேட்டாராமா, என்ன உங்க ஊர்ல இருந்து யாரும் உடம்புக்கு முடியலன்னு வரமாட்டேங்கிறாங்களேன்னு கேட்டப்போ என் வீட்டுக்காரரு பெருமையா நம்ம ஊர்ல நடக்கிறத சொன்னாராமா. லக்ஷ்மி சந்தோஷமா, அதுதானே நமக்கு வேணும். நம்ம பூமி நமக்கு தாய் மாதிரி. நாம கேட்டா அம்மா நம்ம கேட்டது கொடுக்காம போயிடுவாங்களா? அந்த மாதிரிதான் பூமி தாயும் நாம கேட்டா கொடுக்க போறா. அப்பதான் ராமையா அங்க வந்தான். அவன் கையில ஒரு பெரிய பூசணிக்காய் இருந்துச்சு. அது அவங்க தோட்டத்துல விளைஞ்சது. ராமையா அந்த பூசணிக்காய லக்ஷ்மி கையில கொடுத்துட்டு நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். லக்ஷ்மியும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா எல்லாருக்கும் இந்த பூசணிக்காயை வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தனால முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. முதல்ல முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்படி உழைச்சா முடியாது அப்படிங்கறத கூட முடியுங்கிற மாதிரி நம்மளால செஞ்சு காட்டவும் முடியும்.